அஜித்தை பொறுத்தவரைக்கும் ஒரு இயக்குனர் கூட பழகிவிட்டால் அது வெற்றி படமோ தோல்வி படமோ. ஆனா அவருக்கு இன்னொரு படமோ அதுக்கப்புறம் இன்னொரு படமோ கொடுப்பது அஜித்துடைய ஒரு வழக்கமாக வைத்துள்ளார். அந்த வழக்கத்தை மீண்டும் தொடர்ந்துள்ளார். அதாவது இயற்கை 64 படம் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அடுத்த படத்தை எடுக்கப் போகிறார். மீண்டும் இந்த படத்துக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் இயற்கைக்கு காத்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மீண்டும் இந்த வீடியோ பத்தி நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இயற்கை 64 ஆதிக் ரவிச்சந்திரன் தான் எடுக்கப் போகிறார். அது திட்டவட்டமாக முடிவாகிவிட்டது. இந்த படத்தை பத்தி அப்டேட்டுகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிச்சயமாக வெளிவரும். அதுக்கப்புறம் 2026 முக்கியமான நாளாக ஒரு ஹாலிடேயை பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் அட்லி ஒரு கதை சொல்லி அதையும் அஜித்துக்கு பிடிச்சு போனான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த் லீல், அதாவது KGF 3 அஜித் சில வேடங்கள் பண்ண போகிறார். அதுவும் பிரசாந்த் லீல் தனிப்பட்ட முறையிலும் ஒரு படம் அவரை வச்சு அஜித்தை வச்சு எடுக்க போறான்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இப்படி இயற்கைக்கு தொடர்ந்து 4-5 படங்கள் ரெடியாக இருக்கிறது. அது அத்தனைக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார் படங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்கான. அதற்காக சில காலதாமதம் அஜித்துக்கு தேவை இருக்கிறது. அதற்கு காலதாமதம் தேவை என்றால் அவருக்கு உடல்நிலைகள் இப்போது இடையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில விஷயங்கள் அவருடைய உடல்கள் பேசுகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தோற்றங்கள் தெரிகிறது. அதையெல்லாம் சரி பண்ண வேண்டும். அதற்காக குறுகிய காலம், அதாவது குறைந்தது 2-3 மாதங்கள் அதுக்காக ஒரு ரெஸ்ட் எடுப்பான்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் இந்த இயற்கை 64 படம் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பிட்டான சில வாய்ப்புகள் எல்லாம் அப்டேட்டுகள் எல்லாம் வெளியாகும். அது வரைக்கும் அஜித்துக்காக வெயிட் பண்ணி இருங்கள், குசியாக இருங்கள். அஜித்துக்கு 64 ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்க போறது மட்டும் உறுதியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த படம் 65ஆக இருக்கலாம், அட்லியோட படம். அதுக்கு அடுத்த படம் தான் பிரசாந்த் லீல். அதுவும் KGF 3 முடிந்த பிறகுதான் பிரசாந்த் லீல் தனிப்பட்ட முறையாக அஜித்தை வைத்து ஒரு எடுக்க இருக்கிறார். அதுவும் பெரிய ஒரு ஃபேன் இண்டியா சினிமாவாகத்தான் வரும். KGF படத்தை நமக்கு தெரியும், எல்லாரும் கொண்டாடிய ஒரு படம். தமிழிலும் தெலுங்கிலும் சரி அந்த படத்தை மிகப்பெரிய ஒரு படமாக கொண்டாடினோம். அப்பேற்பட்ட ஒரு படங்கள், அப்பேற்பட்ட ஒரு இயக்குநருடன் அஜித் இணைய இருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்வாக இருக்கப் போகிறது என்பது இப்போதே நமக்கு அதை சொல்ல தோணுகிறது. இருந்தாலும் எப்பேற்பட்ட படங்கள் எல்லாம் அஜித்துக்கு இருக்கப் போகிறது, அஜித்துக்காக எத்தனை இயக்குநர்கள் காத்து கொண்டே இருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். என்றோ ஒரு நாள் எப்படியோ சங்கரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அஜித்தை வைத்து படம் எடுக்க வேண்டும், படம் எடுக்க வேண்டும். அஜித் என்னவோ தெரியல, எந்த ஒரு காம்பினேஷன் தெரியல, அஜித் சங்கர் கூட இணைய முடியாத சூழல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சங்கரும் சில விஷயங்களில் அவரும் அஜித்தை பிச்சு தான் படம் எடுக்க வேண்டும் என்பதற்காக உறுதியாக இருக்கிறார். சங்கரும் இடையில் அவருடைய சினிமா வாழ்க்கையில் ரொம்ப தரமட்டமாக இருக்கிறார். சினிமா எவ்வளவு பிரம்மாண்டம் சினிமாவை கொடுத்த சங்கருக்கு இன்னைக்கு சினிமா பெரிய ஒரு தாழ்த்தப்பட்டதாக கொண்டிருக்கிறது. அவருடைய இந்தியன் 2 தோல்விக்கு பிறகு அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் படத்தை மிகப்பெரிய தோல்வி படமாக அதுவும் அமைஞ்சது. சங்கர் கெரியரிலே மிகப்பெரிய ஒரு தோல்வி இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்னைக்கு அவருடைய வெற்றி பயணத்தை தொடங்கப் போகிறார், அதற்கு வெற்றிக்கு யாரு முன்னணி நடிகராக இருக்கப் போகிறார் என்பதற்கான எண்ணங்களும் இங்கே சினிமாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உண்மையை சொல்லப்போனால் அஜித்திற்காக பல இயக்குநர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிச்சயம். உண்மையாக இருக்கிறது. இத்தனை ஒரு நடிகருக்கு இத்தனை இயக்குநர்கள் காத்து கொண்டிருப்பது இதுதான் முதல் முறை என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தெரிய வேண்டும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.